மாற்றி போட்டாதான் இதே கோபத்தோட இதே உணர்வோட இன்னைக்கு சாயங்காலம் இருக்கணும். அம்மா அப்படியா படிக்க சரியான சமமான தரமான கல்வி, குடிக்க தூய நீர், பார்க்க சரியான சமமான தரமான மருத்துவம், எரிக்க தடையற்ற மின்சாரம், பயணிக்க சரியான பாதை, தரமான போக்குவரத்து, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, கல்வி, கல்விக்கற்ற வேலை, வேலைக்கற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமிக்க வாழ்வு, இதே உங்க பிள்ளைகள் எங்களுக்கு ஆகும். எது வேணும்? நீங்க மிக்சி கட்டி போராடினீங்களா, ரோடு கட்டி போராடினீங்களா? எது வேணும்? ரோடு வேணுமா, மிக்சி வேணுமா? எங்களுக்கு பாலம் கிடக்குறோம்ப்பா. ஆமா, அதாமா பாலம் வேணும், ரோடு வேணும், தண்ணி வேணும், நல்ல வீடு வேணும். அப்ப அதான் பண்ணி தரணும் அரசு. கடைசி வீடு போனீங்களா? அங்க பாத்தீங்கன்னா எப்படி கிடக்கணும்? பார்த்தேன். கடைசி வீடு அங்க ஒத்த வீட்டுக்கு அந்த. ஆமா 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 ஆமா. அதாவதுமா ரெண்டு கட்சிக்கும் திமுக அதிமுகவுக்கு உங்க வீட்டை சரி பண்ணி தரணும், ரோட்டை சரி பண்ணணும், இல்ல பாலம் போடணும், தண்ணி ஏற்பாடு பண்ணணும், அது நோக்கம் இல்ல. அவனுக்கு உங்க ஓட்டை வாங்கணும். ஓட்டை வாங்குறதுக்கு நான் பிரிச்சு தருவோம், 5,000 ரூபாய் கூப்பன் தருவோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டுருவீங்கன்னு அதை காமிச்சு ஏமாத்தேன். அந்த பிள்ளைக்காக பேசிட்டு இருக்கோம். அந்த பிள்ளை வளர்ந்து வர்றப்ப இன்னும் நினைச்சு பாருங்க, இன்னைக்கே தண்ணி தட்டுப்பாடுனா இந்த புள்ள வளர்ந்து வரப்ப எவ்வளவு தண்ணி அன்னைக்கு என்ன பண்றோமா? இன்னைக்கே தண்ணி தட்டுப்பாடுனா இன்னும் 15 வருஷம் வச்சு தண்ணி வளர்ந்து வர்றப்ப எவ்வளவு பிரச்சனை இருக்கும். அப்ப அன்னைக்கு தண்ணி தட்டுப்பாடு என்ன பண்ணுவீங்க? அப்ப கேள்வி கேட்கும்ல, ஏன் தப்பா ஓட்டு போட கேள்வி புள்ள புள்ள வந்து அப்ப மாத்தி போடுங்க, யோசனை விடுங்க, படிச்சு பாருங்க, நாங்க யோசிச்சு பாருங்கம்மா. ஓட்ட மாற்றி போட்டாதான் இதே கோபத்தோட இதே உணர்வோட இன்னைக்கு சாயங்காலம் இருக்கணும். அம்மா அப்படியா?